வீலர்லாம் எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது, இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் கொண்டு போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொரியருக்கு எப்படி நம்ம வந்து ட்ரெயினில் போடுவோமோ அதே போலயே நீங்கள் வந்து பைக்லேயும் போட்டலாம். ஸோ அரௌண்ட் வந்து 208 ரூபா தான் எனக்கு நாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு ஆணுச்சு. ஸோ இதுவே நம்ம வந்து ப்ரைவேட் பார்சல் சர்வீஸில் நான் கேட்டப்போ அரௌண்ட் 2000 ரூபாய் கிட்ட கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 நாள் டெலிவரி டைம் கேட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் டேலேயே உங்களோட வண்டியை வந்து பேக்கிங் பண்ணி கொண்டு வரலாம். இன்கேஸ் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு பர்டிகுலர் பேக்கிங் சார்ஜஸ் அவங்க வந்து வாங்குறாங்க. இன்கேஸ் நீங்களே பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கம்மியாக பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், உங்களோட வண்டியில் இருக்க ஃபியூல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரைன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டியை வந்து ஆர்பிஎஃப்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி காக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட புக் எல்லாமே வந்து ஆக்டிவில் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்சிஐயோ இல்லை இன்சூரன்ஸையோ வந்து ஆக்டிவில் வச்சு, இல்லை வண்டி வந்து இப்போ எஃப்சி முடிஞ்சிட்டு அப்படியே இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டுத்தையும் ரெனியூவல் பண்ணிட்டு ஆக்டிவில் வச்சிருக்கணும். ஸோ அதோட ஜெராக்ஸும் நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட டிக்கெட்டை வந்து கொடுத்தா போதும். இன்கேஸ் அது ரிசர்வாக இருந்தாலும் சரி, நான் ரிசர்வாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரெயினோட ரெஃபரன்ஸாக வச்சு உங்களை இந்த பைக்கை வந்து லக்கேஜில் போட்டு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இதையுமே நீங்கள் வந்து பார்சல் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தேங்க்யூ.